கூலி வேலை செய்கிறவங்க, லேபர் வேலை செய்கிறவங்க எல்லாம் கீழே இருக்கிற மக்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம் தான். அது அப்புறம் ஒரு பைக் எடுத்துன்னு ஸ்கூட்டருக்கு போனால் தான் அவங்க கூலி வேலைக்கோ லேபருக்கோ அதில் தான் போக முடியும். இதுங்களா இப்போ புது ஆட்சி அமைஞ்சிக்குது, அவர் ஏதாவது நல்லது பண்ணுவார், ஏதாவது சரி பண்ணுவார்னு பார்த்தா இது வருமானம் சரியாக இருந்தால் எல்லாமே கிடைக்கும். வருமானம் இல்லைன்னா எல்லாமே குடும்பமே பாதி. இப்போ விலைவாசிலாம் எதுவும் நினைக்கிறீங்க? ஏறாதுங்க, அது எப்படி ஏறும்? ஆமாம், டீசலு கிடைக்காத பற்றாக்குறை ஆகிறதால கொஞ்சம் எல்லாமே அவாய்ட் பண்ணி கொஞ்சம் குறைச்சிருங்க. கொஞ்ச நாள் வரைக்கும் அவங்க பிரச்சனை முடிகிற வரைக்கும் நம்ம பார்க்கலாம். அப்புறமேட்டோம்னா நம்ம லாக்டவுன் மாரி இதை இது பண்ணி விட்டுடலாம். அப்படி தான் அவர் பிரதமர் சொல்கிறார். இதை முதல்ல மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கணும். இதால் மோடி தான் காரணம், மோடி மேலே சொல்லக்கூடாது. தவறான விஷயம். இந்தியா வந்து பார்க்கும் போது அதை திருப்பி ஒரு லாக்டவுன் வந்துடுமா, ஒரு பிரச்சனை வரமான்ற கொஞ்சம் பயப்படுற நிலைமையாக தான் இருக்குது. அது வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐத்தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். பெட்ரோல் டீசல் விலை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பல நாட்கள், பல மாதங்களுக்கு அப்புறமா இப்போ அதிகரிக்கப்பட்டிருக்கு. அதனுடைய ரேட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏற்கனவே அந்த பக்கம் மத்திய கிழக்கு நாடுகளில் போர் பதற்றம் அப்படிங்கிறது நிலவிட்டு இருக்க சூழலில் இப்போ இந்த மாதிரியான ரேட் இன்க்ரீஸ் ஆயிருக்கிறது, அதுவும் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்க்ரீஸ் ஆயிருக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே கவனிக்கப்படுது. இன்னும் கூடுதலாக பிரதமர், உள்துறை அமைச்சர் போன்றவர்கள் எல்லாம் தங்களுடைய கான்வாய் வாகனங்கள் எல்லாம் குறைச்சிருக்கிற சுச்சுவேஷன். எதிர்காலத்தில் ஒரு பிரச்சனை எதுவும் பெருசாக வரப்போகுதோ அப்படின்னு எல்லாருக்குள்ளேயும் ஒரு பயம் வந்துட்டு இருக்க சுச்சுவேஷனில் இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வு தொடர்பாக மக்கள்கிட்ட கருத்து கேட்கிறோம், பேசலாம். பெட்ரோல் டீசல் விலை இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறமா கொஞ்சம் விலைவாசி எல்லாம் ஏறும். இதால் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும். அதே போல் முதலீடு போகிறவங்க நகை மேலே முதலீடு போட வேணான்றாங்க. அதை கொஞ்சம் கட் பண்ணி வைக்கலாம். இருக்கிறதால இப்போ பெட்ரோல் டீசலை அவங்க விட்டால் தான் நமக்கு இங்கே கிடைக்கும். ஏறும்னா பற்றாக்குறையாக இருக்கும்போது அவன் சுங்கவரின்னு கேட்குறாங்க. அந்த சுங்கவரி கட்டினா தான் இவ்வளோ கட்ட முடியணும். அப்படின்னும் போது இதில் விலைவாசி கொஞ்சம் ஏற்றினா தான் அதை பண்ண முடியும். அப்படின்னும் போது மக்களை இனிமேட்டு புரிஞ்சுக்கின்னு நம்ம தான் கொஞ்சம் குறைச்சி ஏற்றிக்கணும். பெட்ரோல் டீசல் விலை ஏற்கனவே பிரச்சனை இப்போது அரேபியன் கண்ட்ரிஸ் தான் இருக்குல்ல. பிரச்சனை முடிஞ்சுதா என்னன்னு தெரியல. அவங்க சைடில் வந்து கிரிப்பாக பிடிக்கும்பொழுது அதை வேர்ல்டு வந்து அலோவ் பண்ணி தான் ஆகணும். ஆனால் அவங்க டிமாண்ட் பண்ணி பார்க்குறாங்க. வேலை செஞ்சுதானுங்க, நான் வண்டி ஓட்டினா தான் சாப்பாடு. கடன் கொடுக்க வேணாமா? கேட்க மாட்டாங்க. வண்டி ஓடலப்பா, வருமானம் இல்லை, விட்டுருவாங்களா? அதாவது சகஜம். இறகு நாளைக்கு திடீர்னு நின்று போச்சு. பால் பெயினிங் எதுவுமே இல்லை. கப்பலெல்லாம் வந்து என்னக்கா கச்சா எண்ணெய் வருதுனாக்கா வேலை கொஞ்சம் டவுன் பண்ணுவாங்க. அதனால தானேங்க பிரச்சனையே. ஆமாம், இது வந்து பெட்ரோல் வந்து எல்லாருக்கும் அவசியமான ஒன்று. அப்படி ஆடி கேஸ் வர அதிகமாக வந்து கேஸ் டிமாண்டாக வர ஆயிடுச்சு. இது பொதுமக்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா எல்லாருமே காரு, பைக்கு எல்லாம் வச்சுருக்காங்க. வீட்டில் வந்து ஒர்க் பண்ணுற வேலை வந்து ஏதோ படித்தவங்க, ஐடி ஃபீல்டில் இருக்கவங்க தான் அது கரெக்டாக இருக்கும். இப்போ கூலி வேலை செய்கிறவங்க, லேபர் வேலை செய்கிறவங்க எல்லாம் ஒரு கீழே இருக்கிற மட்டத்தில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம்தான். அது அப்புறம் ஒரு பைக் எடுத்துன்னு ஸ்கூட்டருக்கு போனால் தான் அவங்க கூலி வேலைக்கோ லேபருக்கோ அதில் தான் போக முடியும். இதுங்களா இப்போ புது ஆட்சி அமைஞ்சிக்குது, அவர் ஏதாவது நல்லது பண்ணுவார், ஏதாவது சரி பண்ணுவார்னு பார்த்தா இது ஒரு கஷ்டமான ஒரு நிலைமை தான். அது மக்களுக்கான ஒரு நிலைமை. அது இப்போ ஒவ்வொரு டைமும் பெட்ரோல் டீசல் விலை ஏறுறது யூஸ்வலாக ஏறிக்கின்னு இவ்வளோ நாளாக. இந்த டைம் புதுசாக சில விஷயங்கள் நடக்குது இல்லை. இப்போ நகை முதலீடு பண்ண வேணான்றாங்க, எல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாருங்கன்றாங்க. பிரதமரும் உள்துறை அமைச்சர்லாம் கூட இருக்கிறவங்கள கார்களோட எண்ணிக்கை குறைக்க சொல்லிட்டாரு. அவங்களே எலக்ட்ரிக் வெஹிக்கிள். இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மக்களாக உங்களுக்கு ஏதாவது பயம் வருது, ஒருவேளை பெரிய பிரச்சனை தான் வரப்போகுது அப்படின்னு? பெரிய பிரச்சனைன்றது நமக்கு வராத இருக்கணும்னாக்கா எல்லாருமே கொஞ்சம் இந்த நம்ம இந்தியாவில் தயாரிக்கிற இந்த சிஎன்ஜி இதில் மாதிரி கொஞ்சம் எல்லாருமே மாற்றம் வந்து இன்றைக்கி அவனுங்க நம்மக்கிட்ட பயப்படுற மாதிரி இருந்தாக்கா இதெல்லாம் நம்ம குறைச்சி நம்ம இந்தியாவில் தயாரிக்கிற பொருளை வச்சு நம்ம வண்டி யூஸ் பண்ணி எல்லாம் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்கனாக்கா ஒரு அளவுக்கு அவன் நமக்கு முதலீடு அவங்க வாங்காமல் இருந்தோம்னா நம்ம கொஞ்சம் பெனிஃபிட்டு. நம்ம இந்தியாவில் நம்ம வளர்ச்சி ஆகும், நாடு நம்ம தமிழ்நாடு இந்தியாவை வளர்ச்சி ஆகும். அதனால் இதை கொண்டு போகிறது நல்லது. அரசியல்வாதிகிட்ட கேட்க வேண்டிய கேள்வி இல்லை, மக்கள் கருத்தாக கேட்குறேன். அதாவது நம்ம விளையாடுறதுனால நம்ம கஷ்டப்பட வேண்டியிருக்கு அப்படின்ற விஷயம். அதான் நான் மறுபடியும் அதுக்கு தான் வரேன். ஜனநாயகம்னா அப்படி வந்து ஒரு ஜனங்கள் அப்படின்னா அதுக்கு கண்ட்ரோல் வரணும். கண்ட்ரோல் வந்து அதுதான் பிளான் வரும் இல்லையா? இந்த பாப்புலேஷன் வச்சு தான் நம்ம பிளான் பண்ண முடியும். பாப்புலேஷன் அகைன்ஸ்டாக பிளான் பண்ணும்போது தான் அது வெடிக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக தெரியும் எல்லாருக்கும். அதெல்லாம் ஒன்றும் வராதுங்க, பிரச்சனை எதுவும் வராது. எல்லாம் வந்து சூழ்நிலை வந்து வருமானம் தான். வருமானம் சரியாக இருந்தால் எல்லாமே கரெக்டாக போகும். வருமானம் இல்லைன்னா எல்லாமே குடும்பமே பாதி. ஆமாம், இது வந்து இத்தனை கார் அவங்களுக்கு தேவையில்லை, ஒரு 2 கார் போனால் பரவாயில்ல. ஏன்னா இவங்களே அவ்வளோ பெட்ரோல் செலவு பண்ணுறாங்களே.
அது அவசியம் கிடையாதுல்ல. ஏதோ ஒரு ஊரில் கேட்டேன், ஏதோ ஒரு சிஎம் வந்து ஒரே ஒரு பைக்கில் போயிருந்தார். நேற்று பார்த்தேன் அந்த நியூஸில், பைக்கில் போயிருந்தார். அது மாதிரி சிக்கனமாகவே பண்ணலாம். திரும்பவும் லாக்டவுன் வர மாதிரியான ஒரு பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு எதுவும் பார்க்குறீங்களா? லாக்டவுன் வர மாதிரி இருந்தால் இதால் லாக்டவுன்லாம் வராது. இதுக்கு ஒரு இதால் என்னன்னாக்கா லாக்டவுனு பெட்ரோல் டீசல் விலை கிடைக்காம இருந்தாக்கா ஏன் லாக்டவுன் வருதுனாக்கா இதனாலன்னு மட்டும் சொல்லலை. இப்போ நம்ம இப்போ லிஸ்ட் அவுட் பண்ணோம் இல்லையா சில விஷயங்கள். ஆமாம், டீசலு கிடைக்காத பற்றாக்குறை ஆகிறதால கொஞ்சம் எல்லாமே அவாய்ட் பண்ணி கொஞ்சம் குறைச்சிருங்க. கொஞ்ச நாள் வரைக்கும் அவங்க பிரச்சனை முடிகிற வரைக்கும் நம்ம பார்க்கலாம். அப்புறமேட்டுனா நம்ம லாக்டவுன் மாரி இதை இது பண்ணி விட்டுடலாம். அப்படி தான் அவர் பிரதமர் சொல்கிறாரு. அதுதான் நம்ம ஃபாலோ பண்ணி, ஏன்னு கேட்டால் நம்ம குறைச்சி நம்ம பண்ணோம்னாக்கா கொஞ்சம் வாங்குறதுல அங்கே கொஞ்சம் கம்மியாக்கி நம்ம இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டணும் தான் அவர் சொல்கிற வார்த்தைக்கு ஏற்றுக்க வேண்டியதாகுது. இது நம்ம மட்டும் இல்லைங்க, பொதுமக்கள் எல்லாருக்கே தெரியுது இல்லை ஏன் இதில் எல்லாம் ஏறுது. இதை முதல்ல மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கணும். இதால் மோடி தான் காரணம், மோடி மேலே சொல்லக்கூடாது, பிரதமர் மேலே சொல்லக்கூடாது. தவறான விஷயம். அவர் ட்ரம்ப் பண்ணுற வேலை எல்லாத்தையும் இந்த டூஸ் பண்ணி விட்டுக்குன்னு பண்ணின்னுக்கிறாப்புல. அதையும் கொஞ்சம் புரிஞ்சு ஜனம் நம்ம தான் மாறிக்கணும். அதால் மோடி பார்க்கறதுக்கு நல்ல சிறந்த ஒரு பிரதமர் யாருன்னு கேட்டால் மோடி மாதிரி வராது. மக்கள் தொகை கண்ட்ரோல் நம்ம வந்து பிரதானமாக எடுக்கிறது இல்லை. நம்ம அப்படி விடும்போது ஒரு ஜனநாயக முறையில் அவர் வந்து சொல்கிற கருத்துக்களை நம்ம ஏற்றுக்கு தான் ஆகணும். நம்ம வந்து சோசியலிஸ்ட் மாதிரி ரஷ்யா மாதிரி கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு பிளான் பண்ணி இதை சொல்லலாம். இப்போ வந்து ஓப்பன் இதில் வந்து ஜனநாயகத்தில் வந்து நம்ம அவர் எப்படி பேச முடியும்? ஜனநாயக நாடாக நம்மளுக்கு எப்படி அவர் சொல்ல முடியும்? எந்த ஆட்சி வந்தாலும் இவ்வளோ காலம் வந்து எப்படி நடந்தது? ஏறும் இறங்கும். லாரி சத்தம் கூட ஏறும். டீசல் பெட்ரோல் வந்து அங்கே வருமானம் இல்லாதனால தான் டீசல் பெட்ரோல் விலை ஏறி போகுது. அது ஏறலைனாக்கா விலைவாசி ஏற்ற சான்ஸே கிடையாது. ஒன்றும் இல்லை, இப்போது கேஸு விலை ஏறி போச்சுமா, 75 ரூபா 80 ரூபா இருந்தது, 100 ரூபா ஆகிட்டாங்க. ஒரு 10 ரூபா போட்டு கொடுக்குறாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஓட்டணும். அதுதான் நினைக்கிறேன். ஃபியூச்சரில் வந்து இப்போ இந்தியா வந்து ஏதாவது இதை பார்க்கும் போது ஏதாவது திருப்பி ஒரு லாக்டவுன் வந்துடுமா, ஒரு பிரச்சனை வருமானது கொஞ்சம் பயப்படுற நிலைமையாக தான் இருக்குது அது. ஏன்னா மக்களுக்கு அது அவசியமான விஷயம், கேஸு, இந்த பெட்ரோல் எல்லாமே. அதனால் மக்கள் கொஞ்சம் எதை நோக்கி போகுதுன்னு தெரியல நம்மளுக்கு. இப்போ ஒரு பெரிய டேஞ்சர் விஷயமா ஏதோ ப்ராப்ளமான ஒன்றும் புரிய மாட்டுது அது. அதனால் கொஞ்சம் பார்த்து தான் பண்ணணும். எதை நோக்கி போகுது இந்த ப்ராப்ளம்னு நம்மளுக்கு தெரியல. இந்த பெட்ரோல் இதுவும் சரி, இந்த கேஸ் ப்ராப்ளமும் சரி, இது எதை நோக்கி போகுதுன்னு தெரியல. அதனால் கொஞ்சம் சரி பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? இப்போ புதுசாக வந்திருக்காரு, அவர் இதெல்லாம் நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்காரு எல்லாத்துக்கும். ஒரு நல்லபடியாக இருந்தால் ஆட்சி நல்லபடியாக இருக்கும். ஏன்னா அவருக்காக ஒரு புது ஆளுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்போமே. எல்லாம் பழைய ஆளுங்களே இருக்கிறாங்க, புது ஆளுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்போமே. அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கட்டும் ஜனங்க. அதையும் பார்த்து இந்த பெட்ரோல் விலைவாசி, இந்த பெட்ரோல் கேஸ் ப்ராப்ளம் இதெல்லாம் கொஞ்சம் தமிழ்நாட்டில் கொஞ்சம் தீர்த்து வச்சாருன்னா கொஞ்சம் நல்லது. அதுவும் ஒரு நல்ல விஷயம்.